அதிமுக முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். நன்றி திரு பழனிசாமி இணைப்பில் வந்தமைக்கு. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை என்றும் சொல்லியிருக்கிறார். பாஜகவை புகழ்வதாக நினைத்து ஜெயலலிதாவின் முடிவை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக கடம்பூர் ராஜு அவர்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மா அவர்களே சென்னையில ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது 98 பாஜகவை ஆதரித்து அவர்கள் ஆட்சியை அமைத்து கொடுத்ததை நான் தவறு செய்துவிட்டேன். அந்த தவறுக்கு பரிகாரமாக நானே அவர்களது ஆட்சியை கவிழ்த்தேன். இது ஜெயலலிதா அம்மா பேசினது ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சென்னையில. அப்படிப்பட்ட அவர்கள் இந்துத்துவாவை மதவாத சக்திகளை தமிழகத்துல ஆதரித்து வளர்த்து விட்டது மிகப்பெரிய தவறு என்று உணர்ந்து அந்த கருத்தை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அது சொல்லுகிற பொழுது நான் தவறு செய்துவதை ஒத்துக்கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நான் என்றைக்கும் தயங்கியது இல்லை. அதற்கு நிவர்த்தி செய்கிற விதமாகத்தான் ஆட்சியை கவிழ்த்தேன்னு சொல்றாரு. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்களும் தங்கள் மீது உள்ள வழக்குகளை, தங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதிமுக என்கிற திராவிட கட்சியை பாஜகவிடத்துல அடகு வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நீங்க திரு நடிகர் விஜய் அவர்களது அந்த தாவேகா கட்சியில பார்த்திருப்பீங்க. அவர்கள் அண்ணா பெயரை, அண்ணாவினுடைய கொள்கையை முன்னிறுத்துங்கள்னு சொல்றாங்க. திமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக தங்களது நிலைப்பாட்டை கட்டமைக்கிறார்கள். அப்ப அதிமுக இடத்தை, அதிமுகவினுடைய கொள்கையை அண்ணாவின் வழியில், எம்ஜிஆர் வழியில், ஜெயலலிதா அம்மா வழியில் விஜய் ஒரு இயக்கத்தை, கட்சியை நடத்தி அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்க அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அடிமைகள் தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் தங்களது பாதுகாப்புக்காக ஏதோ தங்களை காத்துக் கொள்வதற்காக மத்தியில் ஆளுகிற பாஜகவை அண்டி பிழைக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஜெயலலிதா அம்மா செய்தது தவறு என்று பேசுகிற நெஞ்சு அழுத்தமும் தைரியமும் யார் கொடுத்தது? இது எங்கே இருந்து வந்தது? திரு வேலுமணி அவர்கள் மோகன் பகவத் அவர்களுக்கு வேல் பரிசளிக்கிறார். திரு கடம்பூர் ராஜு அவர்கள் ஜெயலலிதா அம்மா செய்தது தவறு என்று சொல்கிறார். இந்த அடிமைகள் தங்களாகவே அதிமுகவிலிருந்து விலகி அவர்கள் பாஜகவில் சேர்ந்து தங்களது பாஜகவுக்கான பணியை, இந்துத்துவாவுக்கான பணியை அவர்கள் செய்யலாம். ஆனால் அதிமுகவில் இருந்து கொண்டு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இட்ட பிச்சையால் தங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொண்டு தாங்கள் அமைச்சர் பதவியை அனுபவித்துக் கொண்டு இன்றைக்கு ஜெயலலிதா அம்மா அவர்களையே குறை சொல்லி பேசுகிற அந்த தைரியம் இவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததா, வேலுமணி கொடுத்ததா, இல்லை இவர்கள் சுயநலத்தின் உச்சமா? எடப்பாடி பழனிசாமி உடனடியாக கடம்பூர் ராஜுவை கட்சியை விட்டு நீக்காவிட்டால் அதிமுக தொண்டர்கள் சரியான பதில் அடியை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரது அன்கோ அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு வழங்குவார்கள். ஏன்னா ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பொழுது ஜெயலலிதா அம்மா என்ன காஷ்மீருக்கு காஷ்மீருடைய அன்றைய முதலமைச்சர் திரு ஃபரூக் அப்துல்லாவை சந்தித்து அம்மா அவர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பதற்கு பேசுவதற்காக என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்களும் எதிர்த்து வாக்களித்தார்கள். அப்படி அதிமுகவுடைய அந்த வரலாறுகள் தெரியாத இந்த கத்துக்குட்டிகள், இந்த சுயநலவாதிகள் இன்றைக்கு அதிமுகவை, ஜெயலலிதா அம்மாவை, திராவிட கொள்கையை, பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கையை புரிந்து கொள்ளாமல் அதிமுகவுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்குகிறார்கள். ஜெயலலிதா அம்மாவை விமர்சித்து பேசுகிறார்கள். கடம்பூர் ராஜு மீது உடனடியாக எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு பழனிசாமி அதே போல அவர் பேசுகையில் திமுக தமிழகத்தில் வளர பாஜக தான் காரணம், பாஜக கூட்டணி முறிந்த பிறகு திமுக அதை பயன்படுத்தி கொண்டது, அதனால திமுக தமிழகத்தில் வளர்ந்தது அப்படின்ற ஒரு கூற்று முன் வச்சாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக அண்ணாவால் ஆட்சி கட்டலில் உருவாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் ஆட்சி கட்டலில் அமர்த்தப்பட்ட இயக்கம்
திமுக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்த பொது தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 71ல தேர்தல் பிரச்சாரம் செய்து திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார். அதற்கு பிறகு 72ல் அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். 77ல அதிமுக ஆட்சியை பிடித்தது. இந்த வரலாறு கூட தெரியாமல் பாரதிய ஜனதா கட்சி துவக்கப்பட்டது 1980ல. அப்ப 80ல இருக்கிற கட்சி 67ல திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதா, இல்ல 71ல திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியதா? அடுத்து 99ல் அந்த கூட்டணியில் திமுக பாஜகவோடு இணைந்தார்கள். ஏன் 2004ல கூட அதிமுக பாஜகவோடு இணைந்து தோல்வியை தான் தழுவியது. தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை, அதிமுகவை, அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்கள் சில காலம் இந்தியாவை ஆண்டிருக்கிறார்கள். அது திரு வாஜ்பாய் அமைச்சரவையில் திமுக பங்கேற்றிருக்கிறது என்பதற்காக திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது. நன்றி திரு பழனிசாமி. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.